நேத்து உனக்கு குளிர் தூக்கி போட்டு அடிக்குது. ஐயோ குளிர் தாங்க முடியலையே. பயப்படாதட்டி, நாங்கெல்லாம் இருக்கோம்லாட்டி. இங்கெல்லாம் இருக்க போய் தானே எனக்கு பயமே. கரெக்டா சொல்லுடா. டி அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாவ, நாங்க பாத்துக்கிறத மட்டி. இது இப்படி பயந்து சாவே. இது இவ்வளவு பயம் இருக்க எப்படி இந்த வேலை பார்த்த? அது ஒரு ஃப்ளோல பண்ணிட்டே. நல்ல காரியம் தானே பண்ண. வேற எதுக்கு பயந்து சாவற? சாச்சா நான் எங்க பயப்படுதே. குளிர் சோரம். உனக்கும் அடிக்கடி இப்ப குளிர் சோரம் வருது பாத்தியா? அவ பாக்குற வேலை அப்படி. பய உளில் நேரம் பார்த்து சொல்லி காட்டுதோல. சரி சரி சரிசு வருவாவ. அவளுக்கு ரொம்ப குளிர் காய்ச்சல். அவளுக்கு இப்பமோ நாளைக்கோ இழுத்துட்டு கிடக்குது. எது சத்தங்கத்தா போட்டுறாதீங்க அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு. சரி டி. அப்ப பைய வாயில கொஞ்சம் தண்ணிய ஊத்திட்டு தொண்டெல்லாம் காஞ்சி போகுது. சரி டி. சொல்லுங்க அவளுக்கு இழுத்துட்டு கிடக்குன்னு சொல்லுங்கன்னு. சரி டி. அப்பப்ப பாலுக்கு எல்லாம் பக்கத்துல சுத்தி வைங்க. அப்பதான் நம்புவாவே. சரி டி. வச்சிட்டே மாட்டி. இந்த பாலாத்தி இங்க வைக்க சொன்னே, பக்கத்துல வை. சரி சரி கோபப்படாத. இப்பதான் குளிர் காய்ச்சல் அதுக்குள்ள இழுத்துட்டு கிடக்கு. முத்தி போச்சுது. மீனா ஏடி சரிசு வந்துட்டாவட்டி. மீனா குட்டி, குமார் வந்துட்டாவட்டி. உனக்கு பயமா இல்ல? நான் எதுக்கிட்ட பயப்படணும்? அத்தி நான் தான் வசமா மாட்டிருக்கேனா? சரி சரி பயப்படாத. நல்ல மூடி போடுங்கடி, ரொம்ப குளிருது. அவிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லணும்னே. சரி சரி பயப்படாத. அத்தை இருக்கவல்ல. அவிலே பயத்துலதான் ஒரு ஓரமா நிக்கவ, நீ வேற. சச்சே அப்பெல்லாம் இருக்காதடி. மாமியாரே போல நான் நிக்க. அது அவள வேலை பார்த்தவா இன்னைக்கேண்டு இந்த பாடு படுத்துக்கிட்டு கிடக்க. மீனா மீனா குட்டி. என்ன சின்னவா புருஷன் ஜெயில இருந்து வந்திருக்க, என்னன்னு கேட்டுட்டு இருக்க? ஏன் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போனீங்களா? நீ பார்த்த பார்வை எங்க கொண்டு விட்டுருக்கு பாத்தியா? நீ எனக்கு கொடுக்குற கொடையில ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மரியாதை கிடைக்கும். எப்படி பயப்படுவான்னு பாரு. இந்த வீட்டு பொம்பளைங்க தானே நல்லா பயப்படுவாங்க. போடா, நான் பாட்டுல வயலுக்கு போய்கிட்டு இருந்தேன். வேண்டாத வேலை பார்த்து விட்டுட்டல நீ. மீனா உனக்கு ஒண்ணு செய்யாதடி, கவலைப்படாதடி. ஐயா எங்க வீடாக்கு என்ன ஆச்சுது? உன்னை நாங்க எப்படியாச்சும் காப்பாத்திருவோம் விட்டி. ஐயா ஐயா ஐயையா ஐயையா. மானாட்ட துள்ளி குச்சிட்டு கிடந்தவா இப்படி படுத்துட்டாளே. இன்னும் ஐயா ஐயா ஐயா. என்ன பண்ணதெல்லாம் பண்ணிட்டு டிராமா பண்ணிட்டு கிடக்காளோ? இங்க பாருங்க சரிசி, என் கோத்த கலப்பிட்டு போறாங்க. அவளுக்கு இழுத்துட்டு கிடக்கு. நீங்க என்ன பேசி வச்சிட்டு இருக்கீங்க? யாருக்கு? இவளுக்கு? ஆமா, வெறும் பால் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி மட்டும் சுவாறு கறி திட்டு இருந்தா. அப்பவும் பால் மட்டும் தானே குடிச்சிட்டு இருந்தா. என்னமா அதிசயமா பால் குடிக்கிறமா சொல்லிட்டு இருக்கீங்க? அவ தீவனமே வெறும் பால் மட்டும் தான். ஐயோ ரொம்ப கேவலப்படுத்துறாவளே. சோறு கறியை தின்னா கேட்டி எப்படி உன்னை அசிங்கப்படுத்துறாவ பாரு. இனிமே நான் சோர்க்க தின்றத மட்டி. யாரு சொல்லி நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? தொலைச்சு ஓத்த தொலைப்பிடாத. யார் சொல்லி நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இது தானா பண்றதா கிடையாது. உன்னை யாரோ இதெல்லாம் பண்ண சொல்லி தூண்டிருக்காங்க. யாரு சொல்லி? இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. எந்தி நீ நடிச்சதெல்லாம் போதும். எந்தி என்ன பேச்சு எல்லாம் மீறுது? யாராவது என் விஷயத்த தலையிட்டீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சொல்லு, யார் பேச்ச கட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சரி மிரட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? யாரு தலையிடாதுங்கன்னு சொன்ன? இது எனக்கு ஒழுக்கமானது. டேய் விடுடா, தானா 2-3 நாள்ல யார் பேச்ச கடிச்சிருந்தாலும் தெரிஞ்சிடும். நடிச்சிட்டு கிடந்தா எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உண்மை சொல்லுல, நானே கழுத்தை திருக்கி போட்டுருவேன். யார் பேச்ச கட்டி என்ன செய்யல சொல்லுங்க. என்ன தப்பு பண்ணனது நீ? அவளை மாட்டிட்டு இருக்க. அம்மா இதை யாரும் தலையிடாதீங்க. தொலைச்சி முதல்ல மேல கையில கட்டின புருஷனை காட்டி கொடுத்துட்டு வந்திருக்கா. இவளுக்கு என்ன நடு வீட்டுல உபசரம் நடந்துட்டு இருக்கு. நீங்க தப்பு பண்ணலனா எதுக்கு காட்டி கொடுக்க போற? அப்போ புருஷன் தப்பு பண்ணா காட்டி கொடுத்துருவா. அவ கரெக்ட்டா இருக்கா, காட்டி கொடுக்க. குமாரண்ணே, மீனா குட்டி நீ வாய மூடு. என்ன குரல் வசருதே? தொலைச்சு அது என்ன புருஷன் பண்ணி 1000 பேசுவ. நீ எதுக்கு வாய் பேசிக்கிட்டு இருக்க? என்ன குமாரே, எவ்வளவு தைரியம் தான் நீ என்ன காட்டி கொடுத்துருவ? இன்னொரு வாட்டி நீ அவளை மிரட்டத பார்த்த
அம்மா இப்ப சொல்றேன், இது ஏன் விஷயம், நீங்க தலையிடாதீங்க. அவ ஏன் பொண்டாட்டி, நான் பேசுவேன். பொண்டாட்டினா பேசுவியா? அது ஏன் வீட்டுல இருக்க கூடாது. அப்ப நான் இதை விட்டு வெளியே அனுப்புங்க. இனிமேல் இவ இந்த வீட்டை இருக்க கூடாது. இவ எனக்கு ஒரு காலம் பொண்டாட்டி ஆக முடியாது. என் பிள்ளைகளுக்கு தாயா இருக்க கூடாது. இனி புள்ளலு புருஷன் ஏதாவது உரிமை கொண்டாடிட்டு வந்தா யாரும் நாட்டு தர போங்க. யாரும் தர போங்க. யாருமே என் கண்மணி நிக்க கூடாது. ஏ கத்தாதமா, ஏ கத்தாத. போங்க. டைப் பண்ணுங்க. நல்லவே இருக்க மாட்டடா. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை. நெஞ்சில் பூமழை. நான் பேசுற தப்புதான். எனக்கு எங்க அப்பா வேணும். நான் எங்க அப்பா கிட்ட போகணும். நான் எங்க அப்பா கிட்ட போகணும். இது வரைக்கும் அனாதையா வாழ்ந்துட்டேன். இனியாவது எங்க அப்பா கிட்ட இதை விட்டுருங்க. அப்பா கிட்ட போகணும். அப்பா கிட்ட போகணும். அந்த காலை கெஞ்சி கேக்குறேன். எங்க அப்பா யாரிட்டு சொல்லுங்க. நான் உங்களை பேசுறது தப்புதான், ப்ளீஸ். இனிமேல் உங்க நான் அப்படி பேச மாட்டேன். எங்க அப்பா யாரிட்டு சொல்லுங்க. கான்ஸ்டபிள், இல்ல, இல்ல, நான் போக மாட்டேன். எங்க அப்பா சொல்லுங்க. எங்க அப்பா யாருன்னு சொல்லுங்க. ஐயோ. இந்த புண்ணும் ஆறிடுமா? வேதனைதான் தேர்ந்திடுமா? நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு. துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கடவுள் போட்ட கோடு அதை திருத்தப் போவதாரு? வெந்த புண்ணும் ஆறிடுமா? வேதனைதான் தேர்ந்திடுமா? அப்பா, அப்பா வேணும். அப்பா வேணும். பொன்தோரா, என்னமாமா? காக்க கல்யாணம் முடிவாயிட்டு போலுங்க. அப்படியா? வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். வாயா வா. உன் மகன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வை. நான் இப்பெல்லாம் பெத்த பிள்ளைக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. அவன் கேட்டுட்டு என்ன வேதனை பட போறானோ யாருக்கு தெரியும். சரி சரி, எல்லாத்தையும் அவன பக்கமா எடுத்து சொல்லி. அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கியே, அத பக்கமா நான் எடுத்து சொல்லணுமா? ஏன் தைரியம் தான் நீங்க சொல்ல வேண்டியதானே. அதான் அந்த எருமை மட்டும் பயிருக்கு எனக்கு ஒத்து வராத. பெத்த பிள்ளை இப்படி பாக்கியல்ல. ஏமா வாயா. ஏமா இல்ல அத்த கல்யாணம் முடியலட்டா சொல்லவே இல்ல. உன் மகன்கிட்ட எடுத்து சொல்லி. என்னம்மா நகையெல்லாம் அதிகமா கட்டாவல? நகை அதிகமா கட்டதான் பரவாயில்லையா. அதான் நீ கடனை கூட வாங்கி போடுறதுக்கு ரெடியா தானே இருக்க. அப்படி என்னமா கேக்குறாங்க? காரு பைக்கு சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி கொடுங்க. கல்யாணம் முடிஞ்சு போனா போதும். அதான் நீ உசுர கொடுத்து கூட செய்விய. அவங்க ஒன்னியெல்லாம் கேட்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ராசாவுக்கு விளக்கணுமா? வாயை மூடிட்டு இருங்க. இது அவன் வாழ்க்கை. என்ன அவன் வாழ்க்கை? நம்ம இல்லாம எங்க வாழ்க்கை வந்தது? என்னம்மா என்ன நடந்தது? ஐயா, இந்த கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை கேட்கதே வேற. ரொக்கம் நகை நட்டு எதுவும் வேண்டாமா. நல்லா இருக்கா உங்களுக்கு? உங்க அப்பா தேடி பிடிச்சு கூட்டு வந்திருக்காவல்ல, எப்படி இருக்குன்னு தெரியாது. என்ன வர வரன்னு பேசிக்கிட்டு சொல்லு. ஐயா, சீச்சரசா எதுவும் வேண்டாமா. நீ அவ தங்கச்சி கட்டணுமா? அவரும் உங்க அக்கால கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாரா. என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஐயா, இந்த துப்பு தானா வந்தது. மாப்பிள்ளை நல்ல வசதி. சரி அந்த வீட்டாளர்கள் ஒண்ணு எங்கேயோ பார்த்தாவலாம். சரி, நல்ல பையனா இருக்கா, நல்ல உத்தியோகத்தா இருக்கா. எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கிடுங்க நாவே. எவ்வளவு நகனாலும் போடுறோம், எவ்வளவு ரொக்கனாலும் தாரான், கட்டிக்கிடுங்க நாவே. உங்க அப்பா சொன்னாவே எங்க வீட்டுல 2 பொம்பளை இருக்கு, அதை கட்டி கொடுத்து தான் அவனுக்கு பாக்கணும் நாவே. சரி அப்படியே அப்ப உங்க வீட்டு பிள்ளைய மகன் கட்டிக்கிடுவா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் பிள்ளை உங்க வீட்டுல இருந்து வாழ வந்தா போதும், உங்க மகனை கல்யாணம் பண்ணா போதும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அப்பவும் சொல்லிட்டாவ. எங்க அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய சரின்னு சொல்லியாச்சு. நான் என்ன சொல்லிருக்கேன்? எனக்கு கல்யாணம் காட்சி எதுவும் வேண்டாம்னு சொல்லிருக்கேன். ஏன் இதுக்கு கல்யாணம் நினைச்சுதான் பொண்ணும் கொடுத்து பொருளும் கொடுத்து உங்க அக்காலையும் கரையத்துறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கரும்பு திங்க கூலியால வேணும். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. எனக்கு கல்யாணம் வேண்டாம். என் முன்னாடியா சுத்துறான்னு கேளு. ஆமா, எவன் பின்னாடியா சுத்துறவன் இப்படி இருக்க மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்ததா பேசியாச்சு. இவனை தலையாட்ட சொல்லி. நீங்க தலையாட்டுனா அவன் தலையாட்டுமா? ஆனா சின்ன பிள்ளையா? அவனை படிக்க வச்சு ஆளாக்குறது நான் தானே. என் பேச்ச கேட்கணும். ஏன் அந்த பிள்ளைக்கு என்ன குறை? நீ பார்த்தால எவ்வளவு அழகா இருக்குன்னு. ரொம்ப லட்சணமா இருந்தா என் பிள்ளை கா தூசிக்க வாழவா. இங்க பாரு, உன் பிள்ளை அந்த வீட்டுல போய் வாழணுமா வேண்டாமா? நல்ல வசதியா எடுக்கிறவங்களா இருக்காவ, தோட்டம் தரவணும் இருக்குது. என் மாடி பக்கத்துல இருந்து வந்தாவையா. ஏமா யாரா இருந்தாலும் சரி எனக்கு வேண்டாம். நான் இப்ப கல்யாணம் பண்ணல. அப்ப தோற எப்ப கல்யாணம் வரான் கேட்டு சொல்லி. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன கல்யாணம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, அந்த பிள்ளைய இல்லம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். இதுக்குதான் வர சொன்னீங்க, வந்துட்டே மாட்டேன். எனக்கு தெரியாம ஏதாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணனீங்க.
இந்த பொண்ணுடைய பத்தி நல்லா தெரியும். என்னடா என்ன கொஞ்சம் வாமா நீ. வேண்டாயா, நீ கோபப்படாத. அப்பான பார்க்க மாட்டேன். போன திருப்பி வர வரைக்கும் குட்டி பாமா இருந்த. ஓ, அவ கொடுத்த தைரியத்துல ஆடுதுரு. தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. தெரியுமில்ல, நீ அவ மயக்கத்துல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். அந்த பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனி ஏதாவது அந்த பிள்ளைய பத்தி பேசுறீங்க, விடியா, கோபப்படாத. பாத்தியா பாத்தியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாத்தியா? என் அனுமதி இல்லாம என் கழுத்தை தான் நடத்தலான்னு நினைச்சீங்க. அப்போ அவன் கூட வந்த வாழ்க்கை என்ன பண்ணாலும் பரவாயில்ல. கூட வந்தவங்களுக்காக எது வரைக்கும் செய்யணுமோ அது வரைக்கும் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையை பணம் ஆக்க முடியாது. உசுர கொடுத்து பணம் ஏறி 2 பேரும் கட்டி கொடுத்தேன். என்ன ஆசபாசமா இருக்காலும் நாளைக்கு இவ்வளவு அப்படிதான் இருக்க போறாங்க. இவளுக்காக என் வாழ்க்கை நான் பணம் வைக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என் வாழ்க்கை நான் வாழணும். அப்போ கட்டி கொடுக்க மாட்டேன். அது என் கடமை. அதை நான் செய்வேன். கடமை வேற, என் வாழ்க்கை வேற. என் வாழ்க்கையில தலையிட்டீங்க. கரெக்டா சொன்னா. என்ன உன் மகன் ரொம்ப ஏத்து பேசுறா? நீங்க பேசுறது கொஞ்சம் நியாயம் இருக்கா? பொண்ணுடைய பத்தி நல்லா தெரியும். அவன் என்னைக்கு தனக்கு கேடுன்னு தெரிஞ்சு அந்த கருத்து செய்யவே மாட்டான். உன் பிள்ளைய எப்படி கல்யாணம் சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அது நீங்க தலையில நின்னாலும் அவன்கிட்ட நடக்காது. அவனுக்கு அப்ப தானே நடத்தி காட்டுறேன். அவன் எவனையே விட்டுறேன். அவன்கிட்ட உங்க பாச்சா பலிக்காது. எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். கிளி நீ சிரித்தால் நான் படிப்பேன் பாட்டு, தத்தி தத்தி தாவுகின்ற. அந்த ஃபைல் எங்கதான் வச்சேன்? காதல் மனைவியோட ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கிய. காதம்பரி, எதிர்பார்க்கல. என்ன நீங்க? இந்த வீடு தானே சேஃப்டியா இருக்கும். யாருக்குமே சந்தேகம் வராது. காதம்பரி, மரியாதையா போய் சார் அடைஞ்சிரு போ. அந்த பொண்ணுடைய பத்தி உனக்கு தெரியாது. மரியாதையா போய் சார் அடைஞ்சிரு. இப்பதானே புரியுது. ஓ, இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க, அப்படிதானே? அப்படியே இருந்தாலும் இப்ப என்ன பண்ண போற? அந்த பொண்ணுல இருக்க தைரியத்துல பேசிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்காத, வெளுத்துருவேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல? தெரியும். நீ யாருன்னு தெரியும். நாங்க யாருன்னு தெரியும். சீக்கிரம் அந்த ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்துறான். அது உங்களால முடியாது. என் மருமக செஞ்சு காட்டுவா. அது வரைக்கும் அவன் இருந்தா தானே. நீ இருப்பியான்னு பாரு. நீ சிக்கிட்டதே சிறுத்த கிட்ட கொதறிதான். இதே வீட்டுல தான் இருப்பேன். என்ன காட்டி கிட்டி கொடுத்தீங்க. அன்னைக்கு உசுரோடைய பார்க்க முடியாது. அவளை சுத்தி 10 பேர் அடியால அனுப்பியிருக்க. நான் இங்க அமட்டமன்னா போட்டுட்டு போயிட்டே இருப்பானே. ஏண்டாத வேலை பார்க்காத. என்ன பழைய செல்வன நினைக்காத. இப்ப நான் வேற. இப்ப அந்த லூசு கூட இருக்கீங்கல்ல, எல்லாம் தெரியும். இன்னொரு வாட்டி என் பிள்ளை நீ ஏதாவது பேசுன. ஆமா, யார் அந்த பொண்ணுசாமி? நீங்களே ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஏதாவது பண்ணுனா நான் இல்ல, அந்த கஜேந்திரன் தான் நான் சொல்லணும். அதுக்கு தானே இந்த ஏற்பாடுலாம். அது ஒரு காலமும் நடக்காது. என் வாயால கஜேந்திரன் தான் ஆதிராப்பான்னு சொல்லவே மாட்டேன். என் உசுர விட்டோட விடுவேனே தவிர அந்த கஜேந்திரன் புள்ள தான் ஆதிரான்னு சொல்ல மாட்டேன். சொல்ல வைக்கிறேன். சி, பெத்த புள்ளைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் அவளுக்கு ஒழுங்கா வந்து வாழ வேண்டியதானே? அந்த சாக்கடையில சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த பொண்ணு பத்தின டீடைல் ஃபுல்லா எனக்கு இப்ப வேணும். எதுக்கு? அது மட்டும் இல்ல, அந்த தருணி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சொல்லணும். தருண் ஆதிரா காதல எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கேன். அத வாழ வேண்டிய சின்ன சிசில புடிச்சிட்டு போயிட்டியே. உன்னால அந்த 2 பிள்ளைங்க புரிஞ்சு காமிச்சோம். யான் பிள்ளைக்கு அந்த தருண் அந்த அனாதை பையன். வாய மூடு. அவனுக்கு வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும். உங்க குடும்பம் நிம்மதியா உசுரோட இருக்கணும்னா நான் சொல்றதை நீங்க செய்யணும். அது ஒரு காலமும் நடக்காது. ஒரு உசுறு போனா நம்புவீங்கல்ல இந்த காதம்பரி யாருன்னு? கோதாம்பரே, இப்போ வேற காதம்பரியா வந்திருக்க. நீங்க தான் பயங்கர கிரிமினல் ஆயிராச்சே. எனக்காக ஓதட போறதே நீங்க தான். கோதாம்பரே, வேற வழியே இல்ல. நான் சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். இல்ல உங்க வீட்டுல இருந்து ஒவ்வொன்னா விழுந்துகிட்டே இருக்கும். சாம்பிளுக்கு பாக்குறீங்களா? கோதாம்பரே, என் குடும்பத்து மேல கைய வச்சிராத. அப்ப நான் சொல்றதை செய்யுங்க. காதம்பரி மேல இன்னும் பயம் இருக்கதான் செய்யுது. இங்க பாருங்க, எனக்காக ஓதட போறதே நீங்க தான். ஒருவேளை வேணுனே இந்த கேஸ்ல என்ன தோக்கடிச்சீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாது. கோதாம்பரி, நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும். நீ இங்கதான் வருவன்னு எனக்கு தெரியும். உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு தர. ஊர் உலகத்துக்கே தெரியும். அவன் கையில நீ மாட்டினா சமாதி தானே. இப்ப நான் உன்னைக்கு ஏதாவது பண்ணுனேன்னு வச்சுக்க, அது அந்த பொண்ணு மேலதான் விழும். ஊர் உலகமே நம்பும். அவன் தான் உன்னை போட்டு தள்ளனு. ஒரே கல்ல 2 மாங்காய். என்னோட 2 எதிரியும் குலாசு. அதுக்கப்புறம் என் தாய் மாமே. அவனை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன ஆதிரதான் அப்பா அப்பாங்க. இந்த விஷயத்துல நான் இறக்கப்படவே மாட்டேன். என் அம்மா எங்களெல்லாம் விட்டுட்டு போகும்போது எப்படி துடிச்சு இறந்துருப்பாங்க. 2 பச்சை பிள்ளைல மண்ணில் விட்டுட்டு போன எப்படி துடிச்சு செத்துருப்பாங்க. அந்த வழி வேதனை நீங்க அனுபவிக்க வேண்டாம். ஒரு பொம்பளை பிள்ளை கரையத்துக்கு நான் பட்ட பாடி எனக்கு தானே தெரியும். அந்த வழியில நீங்க உணர வேண்டாம். உணர்த்துறேன், எல்லாத்துக்கும் உணர்த்துறேன். கோதாம்பரே, இன்னையோட உன் கதை முடிஞ்சு. கான்ஸ்டபிள்,
ஆதிராக்கு பாதுகாப்பா 2 மடங்கு பலப்படுத்துங்க. ஓகே சார். யார் அனுமதி இல்லாம யாரும் பார்க்க கூடாது. ஓகே சார். அவங்க தெரிஞ்சவங்க சரி யார் வந்தாலும் சரி பார்க்க கூடாது. ஓகே சார். அந்த பொண்ணு கத்திட்டு கிடக்கா சார். அவ கத்திட்டே கிடக்கட்டும். யார் அனுமதி இல்லாம அவளை யாரும் பார்க்க கூடாது. இந்த ஸ்டேஷன் உள்ளவங்க உட்பட கமிஷனர் வந்தாலும் சரி ஐபிஎஸ் வந்தாலும் சரி ஓகே சார். சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.